வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். प्रभु और उद्धारकर्ता यीशु मसीह के नाम से आप सबको आशीष करते हैं। கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய விலையேற பெற்ற வேதத்தை வாசிக்க தியானிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. और प्रभु के अनुग्रह के लिए जो उसके वचन को पढ़ने को और ध्यान करने को मौका दिया, इसलिए प्रभु को धन्यवाद कहता இன்றைக்கு हूं। நம்முடைய தியானத்துக்காக आज हमारे ध्यान के लिए ஆதியாகமம் 44வது அதிகாரம் उत्पत्ति का किताब उसका 44वां अध्याय 16வது வசனத்தை வாசிக்க போறோம். 16वां वचन पढ़ेंगे। முதலாவது நான் தமிழ்ல வாசிக்கிறேன். ஆதியாகமம் 44:16. उत्पत्ति का 44वां अध्याय उसका 16वां वचन। அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமை என்றார்கள். यहूदा ने कहा, हम लोग अपने प्रभु से क्या कहें? हम क्या कहकर अपने को निर्दोष ठहराएं? परमेश्वर ने तेरे दासों के अधर्म को पकड़ लिया है। हम और जिसके पास कटोरा निकला वह भी हम सब के सब अपने प्रभु के दास ही हैं। கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। இந்த செய்தியினுடைய ஆதாரமாக எங்கள் நீதியை எதனால் விளங்க பண்ணுவோம்? और इस संदेश के आधार के लिए मैं कहूँगा कि मेरी धार्मिकता को हम कैसे प्रकट करें। இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். इस वचन के लिए प्रार्थना करेंगे। பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். अनुग्रह से भरा हुआ प्रभु, हम आपके नित्य पिता आपको धन्यवाद कहते हैं। உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய இருதயங்களையும் கண்காணித்து வருகிறவரே, दुनिया के सारे लोगों के हृदय को देखते हुए रहने वाले प्रभु, எல்லாருடைய உயிரையும் கரங்களில் வைத்திருக்கிறவரே, और हर एक के जीवन को अपने हाथों में रखने वाले உமக்கு पिता, மறைவானது ஒன்றுமே இல்லை. आपको छिपी हुई बात कोई नहीं। எத்தனையோ ஜனங்கள் இப்படி அழுகிறார்கள். कितने लोग ऐसे रोते हैं। ஆண்டவரே, எதை சொல்லி நாங்கள் எங்களுடைய நீதியை விளங்க हे பண்ணுவோம்? प्रभु, किस बात को बताकर मैं अपने आप को निर्दोष ठहराऊं? அநேகர் இப்படி அழுது கொண்டிருக்கலாம். और ऐसे बहुत सारे लोग रोते हुए रह இந்த सकते हैं। வார்த்தைகளை தியானிக்கிறோம். इन वचन को ध्यान करते हैं। அநேகருடைய அக்கிரமங்கள் வெளிப்பட்டது, और बहुतों का धार्मिकता जो है प्रकट हुआ, அகப்பட்டு கொண்டார்கள். और वो फंस गए, அவளால் முடியல. वो उससे सहन नहीं कर पाए। தேவனோ இரக்கம் உள்ளவர். लेकिन प्रभु अनुग्रह இதை करता குறித்து है। பேசி அநேகர் விளங்கிக் கொள்ள ஒப்பு கொடுக்க கிருபை इसे செய்யும். पढ़कर ध्यान करने के समय पर उसे समझकर अपने आप को अर्पण करने के लिए मदद கிருபையுள்ள कीजिए। தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மகிமை எடுத்துக்கொள்ளட்டும். अनुग्रह के प्रभु देने वाले आशीष को लेने के लिए मदद कीजिए। இயேசுவுடைய நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। இந்த அருமையான வேத பாகத்துல யோசேப்பினுடைய குடும்பத்தையும் அவருடைய சகோதரர் அவருடைய அறிந்து அறியாமல் செய்த ஒவ்வொன்றையும் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். और इस किताब के अंदर हम यूसुफ के परिवार और याकूब के परिवार के उसके जो अनजान में और जो जानने में जो बातें की है उसके बारे में देखते हैं। யோசேப்பு அந்நிய தேசத்திலே தன்னுடைய சகோதரராலே விற்கப்பட்டார், அடிமையாக அனுப்பிவிட்டார்கள். यूसुफ को दूसरे देशों में गुलामी के रूप में बेच दिया गया। தன்னுடைய சொந்த தகப்பன் இடத்துல போய் ஒரு துஷ்ட மிருகம் உங்களுடைய பிள்ளையை அடித்திருக்கலாம் என்று பொய்யும் கூட சொல்லிவிட்டார். और अपने पिता के पास जाकर कह दिए कि तेरे बच्चे को कोई जानवर ने मार दिया होगा। ஒருவரும் அறியவில்லை என்று அறிந்து மனப்பூர்வமாய் பொய் சொன்னார்கள். और किसी ने जाना नहीं है ऐसे उन्हें लगा और उसे उन्होंने झूठ कहा। எல்லாவற்றையும் அப்படியே மறைத்து விட்டார்கள். और सारे बातों को उन्होंने छिपा रखा। அது வெளிப்படவே இல்லை என்று நினைத்தார்கள். और उनको लगा कि वो प्रकट नहीं होगा। ஆனால் வேதம் சொல்லுகிறது, लेकिन कलाम कहता है ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு மனுஷர்களையும் குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிறார். हर एक क्षण के बारे में, हर एक समय के बारे में प्रभु जानता है। யாரும் எதையும் மறைக்கவே முடியாது. कोई किसी बात का गुप्त नहीं कर ஆனால் सकता। தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். लेकिन प्रभु अनुग्रह में धनी அவர் है நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். और वो हमें बचाने के योग्य है। நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் மனஸ்தாபப்படவில்லை, நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறார். और हमारे कमजोर को समझकर वो हमें टुकराता नहीं, बल्कि हमें क्षमा करके अपने आप ले ஆனா लेता है। நாமோ என்ன நினைக்கிறோம், அதை அப்படியே மறைக்கணும் அப்படின்னு பிரயாசப்படுகிறோம். लेकिन हम समझते हैं कि हम उसी को वैसे ही छिपाए रखें। இந்த ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். और ये जो कहानी हम सब जानते हैं। யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய யோசேப்பை இழந்து கதறி அழுதார். और यूसुफ को खोने के बाद याकूब रोया, बहुत दुख होकर அவரால रोने लगा। தாங்கவே முடியல वो பாருங்க. उसे सहन नहीं कर पाया। அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை அவர் இழந்து விட்டார். और वैसे बच्चे को उसने खो दिया। தரிசனம் உள்ள பிள்ளை, और दर्शन पाया हुआ व्यक्ति, பாவத்துக்கு விலகி இருந்த பிள்ளை, पाप से दूर रहने वाला बच्चा, அவர் நேசிக்கிற ஒரு குழந்தை. और उस
वो अधिक प्रेम करने वाला एक बेटा। ஆனால் அவர் நினைத்தார் ஏதோ துஷ்ட மிருகம் யோசேப்பை அடித்து கொன்று விட்டது என்று लेकिन நினைத்தார். उसे लगा कि शायद कोई तो जानवर ने मेरे बेटे को मार डाला या काट लिया, அப்படிதான் இவங்க சொன்னாங்க. और ऐसे ही इन लोगों ने बताया ஆனா भी। யோசேப்பை தேவன் அனுப்பினார். लेकिन यूसुफ को प्रभु ने पहले ही भेज दिया 12 கோத்திர பிதாக்களை காக்கும்படியாக और 12 गोत्र पिताओं को संभालने के இந்த लिए, கோத்திரத்தின் வழியாக மேசியை வெளிப்பட போகிறபடினா और ये गोत्र पिता के द्वारा जो मसीहा प्रकट होने वाला है மேசியான் மூலமாக முழு உலகத்துக்கும் ரட்சிப்பும் மீட்பும் கிடைக்க வேண்டியது இருக்குது. और मसीहा के द्वारा उद्धार पाने वाले हैं। இந்த 12 கோத்திரம் அழியாமல் காக்க கர்த்தர் முன்னதாக யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பினார். और ये 12 गोत्र पिता संभाले जाने के लिए पहले यूसुफ को प्रभु ने मिस्र में அது भेज दिया। தேவனுடைய திட்டமாக ये இருந்தது. प्रभु की इच्छा थी। ஆனால் சகோதரர்களோ தன்னுடைய சகோதரனை மனப்பூர்வமாய் தள்ளிவிட்டார்கள். लेकिन उसके भाइयों ने उससे पूरे मन से इनकार किया। இப்ப ஆகாரம் வாங்கும்படியாக அந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புகிறார். अब याकूब अपने बच्चों को भोजन लेने के लिए भेजता है। வேதம் சொல்லுகிறது कलाम कहता है அந்த தேசத்தில் இருந்து யாக்கோபுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல இன்னும் अनेகர் போனார்கள். और उस देश में से केवल याकूब के ही बच्चे नहीं बल्कि और भी बहुत सारे लोग गए थे। अनेகர் அங்க போய் சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து சாப்பிட்டாங்க. बहुत सारे लोग वहां से भोजन लेकर आए और खाने लगे। அந்த கூட்டத்தோடு யாக்கோபுடைய பிள்ளைகளும் கூட और போகிறார்கள். उन झुंड के साथ में याकूब का बेटा भी जब ஆனால் भी அங்க जाते हैं। இருக்கிறார் மகிமையான ஒரு தேவனுடைய மனிதன். और वहां पर एक महिमा का प्रभु का बच्चा है। அவர் தேவனால் அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட और மனிதன். वो प्रभु से अभिषेक और आशीष को पाया हुआ தேவன் है। அவரை எடுத்ததினால அவரை யாருமே அடையாளம் காண முடியவில்லை. और प्रभु को उसने जाना, इसीलिए कोई उसे पहचान நம்மளை नहीं கூட सका। கர்த்தர் அப்படிப்பட்ட நிலையில் கொண்டு வரும்போது உலகம் காணாது. और हमें भी उस परिस्थिति में लाने के समय पर दुनिया नहीं நம்முடைய पहचानेगी। தேவன் அதிசயங்களை செய்கிறவர். और हमारा प्रभु अद्भुत करता அவர் है। அற்புதங்களை செய்கிற वो தேவன். अद्भुत करने वाला खुदा है। நம்மையும் ஆசீர்வதித்து சத்துருவுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துவார். और हमें भी आशीष करके शत्रुओं के बीच से हमें ऊंचा करेगा। அதுதான் வேதத்தினுடைய மகிமையான ஒரு வல்லமை. और यही कलाम का एक सामर्थ्य है। இந்த வேதத்தை வாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி इस कलाम को पढ़ने वाला कोई भी क्यों ना रहे, உலகம் அறிய முடியாதபடி மகிமையான சாட்சியா और நிறுத்துவார். दुनिया जो नहीं जान सकती है उससे बढ़कर गवाही में खड़े சத்ரு रहेंगे। நினைக்கலாம் ஒருவேளை அழிந்து விட்டான், और शत्रु शायद सोचता रहेगा ये लोग नाश அவன் होंगे, எழும்ப மாட்டான், वो नहीं खड़ा होगा, அப்படி நினைக்கலாம். और वैसे सोच सकता ஆனால் है। இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் लेकिन यीशु को स्वीकार करने वाला हर एक व्यक्ति, பைபிள் சொல்லு ஒரு கோதுமை மணியையும் கடவுள் கர்த்தர் நிச்சயம் விடவே விட மாட்டார். और जरूर कलाम कहता है कि एक गेहूं के दाने को भी प्रभु नीचे नहीं வேதத்தை गिराएगा। வாசிக்கிறவர்கள் பாக்கியவான், कलाम को पढ़ने वाला धन्य है। இதை வாசித்து தியானிக்கிறவர்கள் इसे பாக்கியவான். पढ़कर ध्यान करने वाले धन्य நீங்கள் हैं। விழுந்தால் எழுந்திருப்பீர்கள். आप गिर भी जाएंगे तो उठकर खड़े தேவன் உங்களை होंगे। மகிமையான சாட்சியா நிறுத்துவார். प्रभु आपको महिमा की गवाही में खड़ा அடையாளம் करेगा। காண முடியாதபடி ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் தருவார். और चिन्ह जो इतने अधिक से दे देगा कि तुम उससे आश्चर्य हो जाओगे। புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பு மகிமையான சாட்சியாய் और நின்றார். जो इनकार किया गया यूसुफ महिमा का गवाही बनकर खड़ा எல்லா रहा। இக்கட்டுக்கு மத்தியில सारे जो बुराइयों के बीच में। சங்கீதம் 105 சொல்லுகிறார், भजन संहिता 105 पर कहता है, யோசேப்பினுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். और यूसुफ के पैरों को जंजीर डालकर उसे दबाया गया, வசனம் அவரை புடமிட்டது. और वचन ने उसे जांचा। தேவ பிள்ளை வெற்றி அடைந்தார். लेकिन परमेश्वर के बच्चे बनकर இப்போ उसे बाहर ஆகாரம் निकाला। வாங்க வர வேண்டிய பிள்ளைகளை யோசேப்பு அடையாளம் கண்டார். अब जो भोजन लेने के लिए आए हैं उन्हें यूसुफ ने पहचान लिया। நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக आप இருந்தார், किस प्रकार के भी लोग क्यों न கர்த்தர் रहे, உங்களை அறிந்திருக்கிறார். प्रभु आपको जानता है। நீங்கள் குற்றவாளியா இருந்தார், और तुम निर्दोष रहोगे குறை तो भी, உள்ளவர்களா तुम இருந்தார், कमी घटी में रहोगे கர்த்தர் तो भी, உங்களை ஒரு நோக்கத்தோடு பார்க்கிறார். और प्रभु आपको कोई अच्छे विचार से देखता है। ஐயா எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு வார்த்தை இவன் சொல்ல மாட்டானா, அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு கர்த்தர் பார்க்கிறார். हे प्रभु मुझे स्वीकार कर करके कोई एक बात नहीं कहेगा, அவர் वैसे மனதுருக்கம் इंतजार உள்ள में ஒரு தெய்வம், वो मन पर तरस खाने वाला खुदा மன்னித்து है, மறந்து விடுகிற ஒரு और ஆண்டவர். क्षमा कर कर स्वीकार करने वाला खुदा யோசேப்பும் है। கூட அப்படிதான் இருக்கிறார். यूसुफ भी उसी प्रकार ஆனா है, இந்த சகோதரரால புரிந்து கொள்ள लेकिन முடியவில்லை. ये भाई उसके समझ नहीं पाए। யோசேப்பு என்றே தெரியாது. उन्हें पता ही नहीं था कि ये यूसुफ है। ஆனால் யோசேப்பு அவர்களை பரிசோதித்து பார்க்கிறார். लेकिन यूसुफ उन्हें जांच कर देखता है, எப்படி என் சகோதரர்கள் இருக்கிறார், कैसे मेरे भाई हैं। என்னுடைய
அப்பாவை எப்படி துக்கப்படுத்தி और விட்டார்கள். मेरे पिता को कैसे दुखित இன்னும் किया என் है। தகப்பனுக்கு அப்படிதான் क्या இருக்கிறார்களா? अब भी मेरे पिता के सामने ये ऐसे ही काम இவர்கள் करते हैं? மூலமாக தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். क्योंकि इनके द्वारा प्रभु ने महान कार्य ஆனா रखा है। இப்படிப்பட்ட சூழ்நிலை அகப்பட்டு விட்டால் தேவ சித்தம் எப்படி நிறைவேறும்? लेकिन ऐसे परिस्थिति में फंस जाएंगे तो प्रभु की इच्छा कैसे पूरी ஆகவே होगी? தேவனை போல இவரும் இவர்களை சோதித்தார். इसीलिए प्रभु भी इनको प्रभु के समान ये भी उनको परीक्षा की। உங்களுக்கு தெரியும், சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்புனாரு. और आपको पता है उसने सारा भोजन वस्तु तो भेजा। அது மட்டுமல்ல, நீங்கள் வேவுகார் என்று சிறைச்சாலையில வைத்தார். उसके बाद कहा कि तुम जासूस हो करके उसको बंदी गृह में रख दिया। அவர் பேசுகிற பாசையை நல்லா புரிந்திருந்தும் புரியாதது போல இன்னொரு ஆள் மூலமாக மொழிபெயர்க்கப்பட்டு கேட்டார். और उसके बादशाह जो उन्होंने बात किया वो जानते हुए भी दूसरे अनुवाद करने वाले को बुलाकर उनके भाषा को अर्थ समझ रहा था। கர்த்தர் நல்லவர். प्रभु भला है। நான் பேசுகிற பாசை அவருக்கு தெரியும். और मैं जो भाषा बात करता हूँ वो जानता है। அவருடைய இருதயத்தில் ஓடுகிற ஓட்டத்தை அவர் मेरे அறிந்திருக்கிறார். हृदय के जो बातें दौड़ती है वो जानता है। இயேசு நல்லவர். यीशु भला है। அவர் கிருபை वो நிறைந்தவர். अनुग्रह से அவர் भला है மாற்றுகிறவர். और वो बदलता है, புதுப்பிக்கிறவர். वो नए में बदलता அந்த है। ஆண்டவருடைய மகிமையை நாம் ஒரு நாள் இழந்து போக கூடாது. उस खुदा के बात को हमें कभी इनकार नहीं करना யோசேப்பு है। முன் அடையாளம். यूसुफ एक पहला चिन्ह है। அவர்களிடத்தில் ஒரு சில காரியங்களை அவர் சோதித்தார். और उसके पास में से कुछ बातों को उसने जांच कर நம்முடைய देखा। ஆண்டவரும் சோதனை சகிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சோதனை தருகிறார். और हमारा प्रभु भी इस परीक्षा को पार करने के लिए हमें बल देता ஒரே है। ஒரு நோக்கம், और एक विचार है, நாம் ஒன்றுக்கும் உதவாமல் போகாமல் எழுந்திருக்கும்படியா. हम बिना किसी काम के लायक ना बने, ऐसे नहीं बल्कि उठकर खड़े रहने के இவர்கள் लिए। எல்லாம் தானியங்களை வாங்கி கொண்டு போனார்கள். ये पूरे दान को लेकर गए, தன்னுடைய தகப்பனிடத்துல போய் சொல்றாங்க, अपने पिता के पास जाकर कहा, அப்பா அங்க இருக்கிற அதிகாரி மிகவும் பயங்கரமானவர், और वहाँ का अधिकारी बहुत ही भयंकर है உங்களை வேவுகார் என்று ஜெயில வைத்து விட்டார். और हमें वहाँ पर जासूस है करके पकड़ के रख दिया। திரும்ப எங்களை நன்றாக விசாரித்தார். फिर हमें अच्छा पूछताछ किया। நாங்கள் ஒன்றுமே மறைக்கல, எல்லாம் உள்ளதை தான் சொன்னோம். हमने किसी बात को न छुपाया, सब जो बात थी वही எங்க कहा। அப்பா இருக்கிறார்னு சொன்னோம். मेरे पिता है करके कहे। உங்க அப்பா நல்லா இருக்கிறார் என்று விசாரித்தார். उसने पूछा क्या तुम्हारा पिता भला है? நல்லா இருக்கிறாரு. अच्छा है। இன்னொரு பென்யமீன் என்று ஒரு சகோதரன் இருக்கிறான்னு சொன்னோம். और हमने कहा कि हमारा एक छोटा भाई है बेन्यामीन करके। அப்பொழுது அவர் சொன்னார், तब उसने कहा நீங்க சொல்லுகிறதெல்லாம் உண்மை என்றால் உங்களுடைய பென்யமீனை இனி வரும்போது இங்க கொண்டு வர வேண்டும். अगर तुम जो बात कहते हो ये बात सच है तो तुम अपने छोटे भाई बेन्यामीन को भी साथ लाना। இப்படி எல்லாம் கேட்டதுனால ऐसे पूछा है इसीलिए நாங்கள் நிரூபிப்பதற்காக हम जो उसे बताते सच को साबित करने அவர் के ஒரு लिए। ஆளை வச்சுட்டு எங்களெல்லாம் அனுப்பி இருக்கிறார். और उसने एक व्यक्ति को पकड़ के रखा நிறைய और हम சாப்பாடு सबको भेज दिया। கொடுத்திருக்கிறாரு. बहुत भोजन वस्तुएं வழிக்கு दिए हैं சாப்பாடு கொடுத்தாரு. और हमें रास्ते के लिए खाना எங்களுடைய दिया। தானியங்களை பார்க்கும்போது நான் கொடுத்த பணம் கூட உள்ள இருக்கிறது. और हम जो दान को देख रहे थे उस दान के बदले उसने जो दान दिया था वो भी रखा हुआ நடந்த है। எல்லா காரியங்களிலும் இருந்து பயந்தார்கள். और सारे चीजों को देखकर वो डरने लगे தகப்பன் பயப்படுகிறார். और उनका पिता भी डरने लगा। திரும்ப ஒரு காரியம், फिर एक बात, திரும்பவும் அவங்க சாப்பாடு வாங்க போனோம். फिर भी वहां पर भोजन लेने के लिए அப்பா जाना சொல்றாரு, था। நம்ம எல்லாரும் பட்டினியா செத்து போக கூடாது, தயவு செய்து ஆகாரம் வாங்கணும். और हम सब वहां पर खाली ना जाए, हमको फिर से भोजन चाहिए। தகப்பனார் எல்லாம் கொடுக்கிறாரு. और उसलिए पिता पूरा बेचता அந்த है। மனிதனுக்கு காணிக்கை கொடுங்க. उस मनुष्य को तुम दान भी देना। அந்த மனிதன் கேட்கிற எல்லாம் அந்த வாங்கி கொண்டு வந்த அந்த பணம் திருப்பி வந்ததை கொண்டு கொடுங்க. और जो दंड उसने वापस लौटा दिया वो भी तुम वापस उसी के हाथ में थमा இனி दो। வாங்க போகிற ஆகாரத்துக்கும் நீங்க பணம் கொண்டு போங்க. और अभी जो खरीदने के लिए जाओगे उसके लिए भी दाम लेकर जाना। எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. सब कुछ लेकर गए। ஆனால் யோசேப்பு பார்க்கிறார், लेकिन यूसुफ ने देखा, என் சகோதரர்களை பார்க்கிறார். उसके भाइयों को அவர் देखा நடந்து கொண்ட அநேக காரியம் யோசேப்புக்கு தெரியும். और उनकी चाल चलन सब यूसुफ को जान पता है। மறைக்கவே முடியாது. वो कुछ बता छुपा नहीं ஆண்டவர் सकते। அதை காட்டிலும் பரிசுத்தமான நல்ல தெய்வம் और பாருங்க. प्रभु हमारा उससे भी बढ़कर அவர்கிட்ட है। நம்ம ஒண்ணுமே மறைக்க கூடாது. और उसके पास भी हमें कुछ नहीं வாய் விட்டு छुपाना है। சொல்லிடணும். और उसे मुंह खोलकर அவர் बताना है। அவமானப்படுத்தாத தெய்வம், वो अपमान नहीं करता அவளை है வேதனைப்படுத்தாத ஒரு தெய்வம், और हमें दुखित नहीं करता நம்முடைய है தேவைகளை சந்திக்கிற ஒரு और தெய்வம். हमारी जरूरतों को पूरा करता அதுக்கு है। முன் அடையாளமாக யோசேப்பு செய்கிறார். और उसके पहले के चिन्ह के अनुसार यूसुफ ஓ ने किया। இதுதான் பென்யமீனா क्या यही बेन्यामीन है? என்று எல்லாம் விசாரித்து सब पूछताछ किया எல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்தாரு. और सब भोजन तो दे दिया அவன் கைதி ஆகப்பட்டவனையும் விடுதலை और ஆக்குதாங்க. जो बंदी गृह में था उसे भी छुटकारा दे ஆனா दिया। கடைசியில் என்ன நடக்குன்னா, आखिर में क्या हुआ? பென்யமீனுடைய அந்த சாக்குல அவருடைய விசேஷமான பாத்திரங்களை மறைத்து வைக்கும்படி கட்டளையிடுகிறார். और उसने कहा कि उसके नौकरों को कि उसके भोजन वस्तुओं के साथ में उसके भोजन के कुछ
बर्तनों को भी छुपा के रखने के लिए कह யோசேப்பு दिया। தான் சொல்லுகிறாரு, யோசேफ ने ही बताया வேலைக்காரர்கள் है। அப்படியே और செய்துட்டாங்க. उसके नौकरों ने वही काम இப்ப किया। எல்லாரும் சந்தோஷமா சாக்கெல்லாம் தூக்கிட்டு சந்தோஷமா போறாங்க. अब वो खुशी से अपने घर को लौट कर जाते हैं, ஆனா ஒரு ஆபத்து வரப்போகிறது. लेकिन एक भयंकर आने वाला है। தேவன் சோதிக்க போகிறார். प्रभु उनकी परीक्षा लेने वाला है। பயப்படக்கூடாது, डरना नहीं, சரண்டர் ஆயிரணும், उसके लिए अर्पण करो, ஒப்பு கொடுத்துறணும். अर्पण कर लेना। ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமா தான் இந்த வேதனை, कोई तो बात के कारण ही ये तकलीफ है। ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமா தான் இந்த காரியத்துல ஒரு ஒரு அதாவது விடுதலை இல்லாத ஒரு காரியம். कोई तो बात के कारण ही ये छुटकारा नहीं मिल पा रहा है। நிறைய காரியத்துல, बहुत सारे बात होंगे। ஏதோ ஒரு பண விஷயத்துல, क्या कोई पैसे की அல்லது चीजों में, நிலம் அல்லது வீடு, या कोई जमीन या जायदाद, இல்ல எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், या मुझे जो मिलने वाली ஏதோ आशीष, ஏதோ ஒரு காரியத்தில் தடை இருக்கிறது. कोई तो एक बात में அது रुकावट है தேவனுக்கு தெரியாம இல்ல, और वो प्रभु को अनजान में नहीं ஆனா है, சரண்டர் ஆயிரணும். लेकिन अर्पण कर लेना। அப்பா ஏதோ நடந்துட்டு மன்னிச்சுக்கங்கன்னு हे சொல்லணும். प्रभु कोई तो बात घट गई, मुझे क्षमा कर। கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். प्रभु अद्भुत करता कार्य இப்ப दिखाएगा। அப்படிதான் நடக்கிறது. अब वही हो रहा है। சந்தோஷம் போறாங்க பாருங்க. ये वापस खुशी से लौट कर आते हैं। யோசேப்பு சொல்லுகிறார், लेकिन யோசேफ कहता है தன்னுடைய மிலிட்டரிக்காரங்களையும் தன்னுடைய அதிகாரிகளை அனுப்பி, अपने सेवकों को और सिपाहियों को बेचकर, யாருடைய சாக்கில என்னுடைய பான பாத்திரம் இருக்குதோ அந்த மனுஷனை மட்டும் கொண்டு வாங்க, और மற்ற எல்லாரையும் போக விடுங்க அப்படிங்கிறார். जिसके पास में मेरा भोजन का जो बर्तन है उसे केवल पकड़ के लाना, बाकियों को छोड़ देना। வந்து செக் பண்ணும்போது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு இது, और उसे वापस लौट कर देखने के समय पर उन्हें बहुत अचंभा, நாங்களாம் நீதிமான்கள், हम सब धर्मी हैं இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தூரமா और இருப்பதாக. ऐसे कार्य हमारे लिए दूर ही रहे। அப்படியெல்லாம் இருக்காது, ऐसा होगा ही नहीं। இப்படிதான் நினைச்சாங்க. ऐसे ही उन्होंने ஆனால் सोचा, தேவன் சர்வ வல்லமுள்ளவர். लेकिन प्रभु सर्वशक्तिमान है। யோசேப்பு சர்வ வல்லமுள்ள ஒரு மனிதனாய் இருந்தார். யோசேफ एक सर्वशक्तिमान व्यक्ति அவர் बनकर रहा தன்னுடைய ஜனங்களை சோதித்து और பார்க்கிறார். उसने अपने लोगों को जांच कर देखा, அழிந்து போகிறதற்கல்ல, केवल नाश होने के लिए नहीं, மன்னித்து மனம் திரும்புவதற்கு. और मन फिराकर फिर से उसके पास आने के लिए। பென்யமீனுடைய சாக்கிலே அந்த பாத்திரங்கள் அகப்பட்ட உடனே எல்லாரும் வஸ்திரங்களை கிழித்தார்கள். और बेन्यामीन के वस्त्र जो उस बोझे के अंदर जब इसका बर्तन मिला तो सब ने अपने वस्त्र फाड़े, அழுதார்கள், वो रोने लगे கதறினார்கள், और वो चिल्लाने लगे, ஒன்றும் சொல்ல முடியல. कुछ भी जवाब नहीं। சரியாய் அகப்பட்டு கொண்டார்கள். अब वो वहां पर बहुत भयंकर से फंस गए அதிகாரிகள் சொன்னார்கள், और उस अधिकारी ने कहा, யாருடைய சாக்கில இருந்ததோ அவன் மட்டும் என்கிட்ட வரட்டும், और जिसके जो जोले में ये था केवल वो व्यक्ति हमारे साथ மற்ற आए, எல்லாரும் நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு और போங்க. बाकी सब अपने अपने घर को ஆனா लौट जाए। யாரும் வீட்டுக்கு போக துணியல. और वो कोई भी घर जाने के लिए नहीं எல்லாரும் सोचा। அழுதார்கள். सब लोग रोने எல்லாரும் लगे, திரும்பி யோசேப்புடைய பாதத்திலே வந்து सब விழுந்தார்கள். लोग यूसुफ के पैरों में आके गिरने लगे। அப்பதான் யூதா சொல்கிறார் பாருங்க. तब यहूदा क्या कहता है, அந்த देखिए வசனத்தை வாசிப்போம். उस वचन को पढ़ेंगे। இதே அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படும். यही अनुभव अगर हमारे पास रहेगा तो ये आशीष का யூதா होगा। சொல்கிறான், यहूदा कहता என் है, ஆண்டவனே, हे मेरे प्रभु, நாங்கள் செம்மையாய் அகப்பட்டு கொண்டோம். और हम एक भयंकर रूप से फंसे हुए हैं, நாங்கள் ஒரு காலத்துல இப்படிப்பட்ட துன்மார்க்கமாய் இருந்தோம். और एक समय पर हम ऐसे कार्य करने वाले थे, அதையெல்லாம் என் தேவன் இப்பொழுது விளங்க பண்ணுகிறார். और अब हमारे प्रभु हमें उससे सामने प्रकट ஆனா करता இப்போ है। நாங்க அப்படி இல்ல. लेकिन अब हम वैसे ஆனால் नहीं हैं। எப்படி எங்களுடைய நீதியை உமக்கு சொல்லுவது? और कैसे हम अपने निर्दोष बात को ஐயா, आपको எப்படி समझा என்னுடைய सकते நீதியை हैं? உம்மிடத்தில் சொல்ல முடியும்? हम मेरे निर्दोष हूं करके कैसे समझा सकता हूं? நீர் பார்வோனுக்கு சமமானவர். क्योंकि तू फेरोन के समानता में நாங்கள் रहता है, தப்பிக்கவே முடியாது. हम बचाए नहीं जा நீ सकते। நினைத்தால் எல்லாம் கொலை செய்து விடுவீர். और तू अगर विचार करे तो हम सबको घात कर இல்லை सकता है, எல்லாரும் ஜெயில அடைத்து या விடுவீர். फिर सबको हमें जंजीर ஒன்றுமே बंदीगृह में डाल सकता ஒன்றுமே है। சொல்ல முடியாது. हम कुछ जवाब नहीं दे அழுகிறான். सकते। वो रोने लगा, எப்படி என்னுடைய அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். कैसे मेरे अधर्म को प्रभु ने प्रकट किया। போகட்டும், जाने दो, நான் எல்லாம் உமக்கு அடிமைதான். हम सब आपके गुलाम हैं। யோசேப்பு சொல்கிறார், यूसुफ कहता है, நான் அப்படிப்பட்டவன் அல்ல. मैं उस प्रकार का नहीं, குற்றவாளிகள் மட்டுமே இங்க இருக்க வேண்டும். केवल दोषी जो है वही यहाँ रहेगा, எல்லாரும் சமாதானத்தோட போங்க. बाकी सब शांति से लौट யூதா जाओ। அவர் அண்டையில் சேர்ந்தானா. और योदा उसके पास गया, என் ஆண்டவனே, हाँ ये भाई ये உமது मेरे அடியே प्रभु, உமது செவிகள் கேட்க தயவு செய்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். और तेरा दास एक धर्म के बात के बताने के लिए एक बार मेरी आवाज ஒரு को सुन, வார்த்தையை கேளுங்க. केवल एक बार सुन ले। என் தகப்பனார் முதிபெரிதா இருக்கிறார். और मेरा पिता बहुत ही बुजुर्ग அவர் है மிகவும் துக்கம் நிறைந்தவராய் और वो இருக்கிறார். बहुत ही दुखित है। முதலாவது ஒரு தன்னுடைய பிள்ளையாய யோசேப்பை இழந்து விட்டார். और पहले उसने अपने पुत्र यूसुफ को खो அது दिया, துஷ்ட மிருகம் அடித்து கொண்டு और விட்டது. उसे एक जानवर ने नाश कर அது दिया, நிமித்தமாக என் தகப்பன் மிகவும் और யாகுலப்பட்டிருக்கிறார். उसके कारण मेरा पिता बहुत ही दुखित है। அதுக்கு பிறகு என்னுடைய தகப்பன் பென்னிமேனை और பத்திரப்படுத்தியிருந்தார். उसके बाद उसके भाई बेन्यामीन को संभाल के रखा நீங்க है। எல்லாத்தையும்
எல்லாரையும் விசாரிக்கும் போது நான் பெனிமின் இருக்கான்னு சொல்லிட்டேன். और जब आपने पूछताछ की तो मैंने कहा कि मेरा छोटा भाई है, என் தகப்பன் பெனிமினை எங்களோட அனுப்புவதற்கு அவர் தயாரா இல்ல. और इस बेनिमिन को मेरा पिता साथ में भेजने के लिए तैयार न நான் था, அதுக்கு ஜவாப்தாரியா இருந்தேன். और मैंने कहा मैं उसके लिए நான் जवाबदारी எப்படியாவது लेता திருப்பி हूं, கொண்டு और வருவேன். मैं कैसे न कैसे इसे वापस ले இல்லை आऊंगा। என்றால் நான் என் பிள்ளைகள் எல்லாரும் உமக்கு அடிமை என்று சொன்னோம். या फिर मैंने कहा कि मैं और मेरे बच्चे तेरे गुलाम बन जाएंगे। அவர் சொல்லுகிறார் பாருங்க, तब वो क्या कहता है, देखिए 31வது வசனம். 31वां அவர் वचन, இளையவனை வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்திலே और इस कारण कि उसने जाना कि छोटा बेटा नहीं आया, இறந்து போவார். वो मर जाएगा। இப்படி உமது அடியானாகிய நாங்கள், और तेरे गुलाम हम, உமது அடியாராகிய எங்கள் தகப்பனுடைய நரமயிர வியாகுலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோமே. और तेरे जो हमारे पिता को इस कारण हम शोक के साथ अधोलोक में उतर जाएगा। எப்படி நான் திருப்பி போக முடியும்? कैसे हम वापस लौट सकते எப்படி हैं? நாங்கள் இந்த என் சகோதரனை விட்டுட்டு எங்க அப்பா இடத்துல போக முடியும்? कैसे मैं इससे बेट भाई को छोड़कर अपने पिता के पास लौट அழுது सकता हूं? புலம்பினார். वो रोने लगा। இதுதான் சரியான ஒரு மனம் और திரும்புதல். ये एक सही मन फिरावट है। நீதிமானுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். धर्मी के प्रार्थना को प्रभु सुनता है। மனிதன் ஒருபோதும் தப்புவிக்க முடியாது. मनुष्य कभी भी वहां पर बचाए नहीं जा सकता। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है, ஆதியாகமம் 4:7 சொல்லுகிறது, उत्पत्ति का 4:11 में लिखा है, 7வது வசனத்துல, 7वां वचन पर, பாவம் உன் வாசற் படியிலே படுத்திருக்கும். और जो पाप है वो तेरे चौखट के बाहर पड़ा பாவம் रहेगा, உன்னை அடையாளம் கண்டுபிடிக்கும். और पाप तुझे पहचाना रखे பாவம் रहेगा, உன்னை தப்புவிக்காது. और पाप तुझे बचने न அது देगा, உன்னை பிடித்துக் கொள்ளும். और वो तुझे पकड़े रखेगा। ஆனால் கர்த்தரோ இரக்கமுள்ளவராய் लेकिन இருக்கிறார். प्रभु अनुग्रहकारी ஒரு है, இரக்கமுள்ள தெய்வம். वो अनुग्रहकारी है। யோசேப்பு இரக்கமுள்ள கர்த்தர். यूसुफ अनुग्रह का खुदा தேவனுடைய के समान பிரதிநிதியை था। போல யோசேப்பு वो இருக்கிறார். प्रभु के एक स्वरूप के समान बैठा அவருக்கு है, எல்லாம் தெரியும். उसे सब पता है। தன்னுடைய சகோதரருடைய குறைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். अपने भाइयों की सारी गलतियों को वो இப்பொழுது पहचानता है। உண்மையான மனஸ்தாபத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். अब उसके सही तरस करने को भी जानता है, அழுகிறார். वो रोने लगा। 45வது அதிகாரம் சொல்லுகிறது, ஆதியாகமம் उत्पत्ति 45वां वचन पर लिखा है, 45வது அதிகாரம் முதல் வசனம். 45 के अंदर पहला அப்பொழுது वचन, யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொள்ள முடியாமல் அழுதான். तब यूसुफ उन सब के सामने जो उसके आसपास खड़े थे अपने को और रोक न पा கதறி सका, கதறி அழுகிறான். वो वहां पर रोने लगा, என் ஆண்டவனே, என் சகோதரன் மனம் திரும்பி இருக்கிறார். और उसने कहा मेरे भाइयों ने यहाँ पर मन फिराया ஓ है। யோசேப்பை விட்டு விட்டது போல பென்யமீனை விடுவதற்கு தயாராக இல்லை. और जैसे यूसुफ को उन्होंने बेचने के लिए तैयार थे, वैसे बेन्यामीन को छोड़ने के लिए எல்லாரும் तैयार नहीं। அப்படியே தன்னுடைய சமூகத்தில் விழுந்து விட்டார். वैसे ही सारे भाई उसके पैरों तले गिर गए, முகங்குப்புற தரையில விழுந்து और அழுதார்கள். अपने पैरों तले गिरकर उसे रोने लगे। தேவன் நல்லவர். प्रभु भला है। இந்த வேதம் சொல்லுகிறது, हमारा कलाम कहता எந்த है, மனிதனையும் புறம்பே தள்ளாத தெய்வம், किसी भी मनुष्य को दूर नहीं करता, எப்படிப்பட்ட துரோகியையும் தள்ளாத தெய்வம். किसी भी प्रकार के विद्रोही को दूर முன் नहीं करता। அடையாளமாக யோசேப்பு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். और उसके पुराने स्वरूप पे वहां पर यूसुफ को रखकर दिखाया। தன்னை அவமானப்படுத்தின சகோதரர்கள், अपने आप को अपमान करने वाला भाई, அழுது கெஞ்சின அந்த சத்தத்தை கவனிக்காதவர்கள், और उसको रोक कर प्रार्थना करने वाले, उसको नहीं सुनने वाले, செல்லமாக வளர்க்கப்பட்ட யோசேப்பு, और उससे लिए बहुत प्यारा रहने वाला यूसुफ, கைதியாக கட்டப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு அந்நியனுடைய கையில் விற்கும்போது, और जब उसको बंदी गृह में बांध कर वहां पर नंगेपन में जब अन्यों लोगों के साथ में बेचा தன் गया, சகோதரை பார்த்து கெஞ்சினான். अपने भाइयों को देकर रोने लगा, ஐயா என்னை விட்டு விடுங்கள் என்றான். मुझे छोड़ दो करके कहा, எல்லாரும் கல் மனதாக்கி கொண்டு தன்னுடைய சொந்த சகோதரனை அடிமையா அனுப்பிவிட்டார். और सब लोग पत्थर दिल होकर उसके खुद के भाइयों को उस भाइयों को से இப்பொழுது बेच दिया। பாவத்தின் சம்பளம் அவர்களை நெருக்குகிறது. अब पाप का जो दबाव है उन्हें दबाने लगा, ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல யோசேப்பு சொல்லுகிறார், लेकिन यूसुफ यीशु के समान रहकर என் बातें करता சகோதரரே है, பயப்படாதே, हे मेरे भाइयों डरना नहीं, நீங்கள் செய்த எல்லாம் எனக்கு தெரியும். तुम जो भी किए हो मैं जानता हूँ, நீங்கள் விற்று போட்ட அதே யோசேப்பு தான் நான். और तुमने जिस यूसुफ को बेच डाला था वो मैं हूँ, நீங்கள் செய்த தவறுகளை ஒற்றுக்கொண்டீர்கள். और तुमने जो गलत किया है उसे कबूल ஆனால் किया है। கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். लेकिन प्रभु एक बात को कहा நம்முடைய है, வம்சம் அழிந்து போகாமல் இருக்க, हमारा वंश नाश ना हो, इसीलिए ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அழியாது இருக்க, आशीष पाए हुआ परिवार बिना नाश हुए கர்த்தர் रहने के लिए, எப்படியோ
என்னை இங்கே அனுப்பிவிட்டார். प्रभु ने कैसे ही मुझे यहाँ पर நான் भेज மிகவும் दिया। வியாகுலப்பட்டேன். मैं बहुत दुख हुआ था, நான் துன்பப்பட்டேன். मैं तकलीफ में था, ஜெயிலில் அடைக்கப்பட்டேன். बंदी गृह में पड़ा செய்தாத था, குற்றத்துக்கு நான் जो அடிக்கப்பட்டேன். पाप मैंने नहीं किया उसके लिए मार खाया, எல்லாரும் என்னை கையை காண்பித்தார்கள். और सब लोगों ने मेरे ऊपर दोष लगाया। அங்க போகிறவன் வருகிறவன் எல்லாம் என்னை கையை காட்டி காட்டி இப்படிப்பட்டவன் குற்றவாளி என்று எல்லாரும் சொன்னார்கள். और सब लोगों ने, आने जाने वाले लोगों ने मेरे पर उंगली दिखाकर मेरे पर दोषी ठहराई। நான் குற்றவாளியை போல காணப்பட்டேன். मैं एक दोष के समान ஆனால் दिखाई दिया। தேவனோ என் குற்றத்தை இல்லாதவனாக பரிசுத்தவனாய் விளங்க பண்ணினார். लेकिन प्रभु ने मेरे दोष को निकाल कर मुझे बिना निर्दोष करके ठहराया இப்பொழுது है। பார்வோனுடைய வீட்டுக்கு மாத்திரமல்ல தேசத்துக்கே நான் அதிகாரியாய் अब இருக்கிறேன். केवल फेरोन के घर के लिए नहीं बल्कि देश के लिए मैं अधिकारी बन गया। யோசேப்பும் கூட ஒரு பார்வோன் கூட ஒரு காரியத்தை சொன்னான். फेरोन भी एक बात को कहने लगा, இனிமேல் யோசேப்பினுடைய உத்தரவு இல்லாமல் अब यूसुफ के कोई भी वचन के बिना ஒருவன் தன்னுடைய கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. कोई भी अपने हाथ या पैर को भी ना हिलाए। அப்படி என்றால் इसका मतलब, ஒருவன் யோசேப்பை குற்றம் சாட்டக்கூடாது. और इसका मतलब कोई भी यूसुफ को दोषी ना ठहराए। யோசேப்புக்கு மேல வைக்கப்பட்ட எல்லா குற்றமுமே பொய். और यूसुफ के ऊपर रखा गया हर एक बात वो झूठा है। அவர் நீதிமான், वो धर्मी है, அவன் தேவனுடைய பிள்ளை. वो प्रभु का बच्चा கர்த்தருடைய है, அபிஷேகம் அவனுக்குள்ள प्रभु இருக்கிறது. का अभिषेक उसके साथ அவனே में है, தகுதியானவன். और वही योग्य है। இவனை போல ஒருவன் என் தேசத்துல இல்ல. इसके समान कोई मेरे देश में नहीं है। ஆகவேதான் யோசேப்பாகிய என்னை இந்த தேசத்துல அதிகாரியாவே. और इसीलिए यूसुफ मुझे इस देश पर अधिकारी நீங்கள் बना दिया। வியாகுலப்பட வேண்டாம், तुम दुखित ना हो जाओ, துக்கப்பட வேண்டாம். दुख ना होना। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக प्रभु- என்னை அனுப்பினார். प्रभु आपको आशीष करने के लिए मुझे भेजा, சீக்கிரமாக சொல்ல வேண்டும். और जल्दी से कहना உங்களுடைய है, தகப்பனாரை கொண்டு मेरे வாருங்கள். पिता को ले आना है। இந்த இடத்துல நல்ல நல்ல அருமையான இடத்தை நான் வாங்கி உங்களுக்கு தருகிறேன். और यहाँ इस देश में अच्छे जगह को मैं तुम्हारे लिए எல்லா दूंगा। தட்டுமுட்டு ஜாமங்களை பற்றி और கவலைப்படாதீங்க. किसी भी जो दुख या किसी भी बात का या किसी भी चीजों की कमी घटी ना எல்லாவற்றையும் छोड़ना। அங்க போட்டுருங்க. நான் எல்லாம் புதிய सब ஜாமங்களை वहाँ உங்களுக்கு पर தருகிறேன். सब वहीं पर छोड़ देना, यहाँ पर तुम्हारे लिए सब नया நல்ல होगा। வண்டிகளையும் நல்ல அதிகாரிகளையும் और அனுப்பினார்கள். अच्छे अधिकारियों को, रथों को भेजा, ஓ கர்த்தருடைய மகிமையை இஸ்ரவேலின் சனம் அனுபவித்தது. और प्रभु की महिमा को इजरायलियों ने अनुभव किया। ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தொழுது கொண்ட அதே சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் अब्राहम, ईसाक, याकूब जिसने नमन किया वही खुदा இன்றைக்கும் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். आज कल युगाना कभी भी बदलने वाला அவர் नहीं। சர்வ வல்லமுள்ள கர்த்தர். वो सर्वशक्तिमान खुदा அவர் है, நீதிமானை பார்க்கிறார். वो धर्मी को देखता है। சாலமன் சொல்லுகிறார், सुलेमान कहता நீதிமான் है, 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். और धर्मी 7 बार गिर भी जाए तो उठकर खड़ा நீங்கள் होगा। எழுந்திருக்க வேண்டும். तुम्हें उठकर खड़ा रहना है। யோசேப்புடைய சகோதரர்கள் எழுந்திருந்தார். यूसुफ के भाई उठकर खड़े रहे, ஓ அவர் மன்னித்து எல்லாவற்றையும் மறந்து விட்டார். और उसने क्षमा किया, सब कुछ स्वीकार किया। அதுதான் தேவன் நம்மிடத்தில் और எதிர்பார்க்கிறார். यही प्रभु हमसे भी चाहता है। அவன் விழுந்தாலும் தள்ளாடுவதில்லை. और वो गिर भी जाए तो भी இந்த डगमगाएगा नहीं। வேதாகமத்தை நம்பின நீங்கள் इस कलाम के ऊपर भरोसा करने ஒருவேளை वाले பின்வாங்கி आप, இருக்கலாம். शायद आप पीछे हटे हुए ஒருவேளை होंगे, ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் या விழுந்திருக்கலாம். फिर किसी भी बात में आप गिर गए होंगे। யோசேப்பு அடையாளமாய் இருக்கிறார். योसेफ आपके लिए चिन्ह அதை है, காட்டிலும் பல மடங்கு அதிகமா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். और उससे भी कहीं गुना बढ़कर यीशु मसीह है। யூதாவை போல் சொல்லுவீர்களா? योदा के समान क्या आप कहेंगे, என் அக்கிரமங்களை கர்த்தர் நினைவு கூற मेरे பண்ணினார். अधर्म को प्रभु ने उसे याद किया। யார் எங்களுக்காக யுத்தம் பண்ண முடியும்? कौन मेरे लिए युद्ध कर सकता எப்படி है? என்னுடைய நீதியை நான் விளங்கப்படுவேன்? कैसे मैं अपनी धार्मिकता की बात को प्रकट அநேக कर सकता हूँ? பரிசுத்தவான்கள் இப்படித்தான் சொன்னார்கள். बहुत सारे पवित्र लोगों ने ऐसे कहा। 2 நாளாகமம் 33வது அதிகாரம் दूसरा इतिहास का 33वां अध्याय 9வது வசனம் வாசிக்கம் उसका பாருங்க. 9वां वचन में पढ़ता हूँ, सुनिएगा। ஒரு மனுஷனுடைய கெஞ்சுதலை கர்த்தர் எப்படி கேட்கிறார்? एक मनुष्य की चिल्लाहट को प्रभु कैसे सुनता है। 33வது அதிகாரம் 2 33वां நாளாகமம் अध्याय, दूसरा इतिहास उसका 33वां अध्याय 9வது அதிகாரத்துல 9वां वचन पर, அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவின் எருசலேமின் குடிகளுக்கு பொல்லாப்பு செய்யத்தக்கதாக மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். मनासे ने यहूदा और यरूशलेम के निवासियों को यहाँ तक भटका दिया कि उन्होंने उन जातियों से बढ़कर बुराई की जिन्हें यहोवा ने इज़राइल के सामने से विनष्ट किया था। மனாசே தேவ ஜனங்களை அதாவது வழி தப்பி போக பண்ணினான். और मनासे प्रभु के लोगों को प्रभु से दूर चलने के लिए बता இந்த दिया। கடைசி நாள்ல इस आखिरी दिनों में எத்தனையோ ஜனம் வசனத்தை விட்டு வழி விலகி போகிறது. कितने ही लोग वचन को छोड़कर अलग चले எல்லா जाते हैं। விதத்திலும் தவறு. हर बातों में गलत है। கர்த்தர் இரக்கமாய் மனாசேயோடு பேசுகிறார். प्रभु दुख होकर मनासे से நீ बातें செய்தது करता है। தவறு. तूने जो किया वो गलत நீ है। மனம் திரும்பு. तू मन फिरा அழிவுக்கு நேராய் போகிறாய். और तू नाश की ओर जा நீ रहा है। அடிக்கப்படுவாய். तू नाश किया जाएगा। துன்மார்க்கன் கையில் நீ அகப்படுவாய். तू
दुष्ट के हाथ में फंस जाएगा। கேட்கவே இல்லை उसने பாருங்க. नहीं सुना, கேட்கவே இல்லை. उसने नहीं सुना। ஆண்டவர் எச்சரித்தும் கேட்கல. प्रभु ने चेतावनी दी फिर भी नहीं பாவத்தின் सुना। சம்பளம் அவரை பிடித்தது. पाप का प्रायश्चित उसे पकड़ लिया। பைபிள் சொல்லுகிறது बाइबल कहती है 11வது வசனத்துல 11 वचन के अंदर, ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனைகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். और அவர்கள் அவனை பிடித்து வெண்கல சங்கிலி போட்டு இழுத்து கொண்டு போய்விட்டார்கள். तब यहोवा ने उन पर अशूर के सेनापतियों से चढ़ाई करवाई और ये मनासे को लेकर डालकर पीतल की भेड़ियों में जकड़ के रखा। தப்பவே முடியாது. वो बच ही ना पाएगा। பாபிலோன் கையில போன யாரும் தப்ப முடியாது. बेबीलोन के हाथ में जाने के बाद कोई नहीं बच ஆனா सकता। 12வது வசனம் சொல்லுகிறது, लेकिन 12 वचन कहता है, மனாசே அவன் இப்படி நெருக்கப்படுகையில் और तब संकट में पड़कर जब मनासे ने प्रार्थना தன் की, தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி ஜெபித்தான். तब अपने पूर्वजों के परमेश्वर के पास विनती की और प्रार्थना தன் की, பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். और अपने पितरों के परमेश्वर के पास उसने अपने आप को नम्र किया। அழுதான். वो रोने लगा, ஐயா நான் சொல்லி கேட்கல, और मैं सुबह बताने के बाद भी नहीं सुना। என்னை கட்டி விட்டார்கள், मुझे बंदी गृह में என்னை डाल दिया, சிறைச்சாலையில் தள்ளி मुझे விட்டார்கள். बंदी गृह में बांध के ஒரு रखा நாள் गया। வெளியே வர முடியாது போல. कब मैं यहाँ से बाहर ஆனா निकल ही நீரோ नहीं சர்வ सकता, வல்லமை உள்ளவர். लेकिन तो सर्वशक्तिमान है। கெஞ்சினான். वो रोने लगा, அழுதான். वो रोने लगा। வேதம் சொல்லுகிறது वचन ஒரு कहता है பெரிய அற்புதம் அங்க एक நடந்திருக்கு பாருங்க. बहुत बड़ा अद्भुत बात वहां पर हुई எப்படி है। சிறைச்சாலையில் இருந்து பேதுருவையும் பவுலையும் அந்த பரிசுத்தவான்கள் வெளியே வந்தாங்களோ, जैसे पतरस और उसके पवित्र लोग उस जंजीर से बाहर निकल कर आए அதை थे, போலவே இந்த மனுஷனையும் கூட வெளியே கொண்டு வந்தார். और उसी प्रकार इस मनुष्य को भी प्रभु बाहर ले பைபிள் आया சொல்றது है। அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினார். बाइबल कहती है कि उसके पुकार को प्रभु ने सुना, திரும்ப அவன் எருசலேமில் வந்து தன் ராஜபாரத்தை செய்தான். और फिर भी वो वापस लौट कर यरूशलेम में अपना கர்த்தரே राज्य करने தெய்வம் लगा, என்று தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தான். और प्रभु ही खुदा है करके उसे मान कर उसे नमन किया। தாவீதையா அப்படி கெஞ்சினார். दाऊद उस प्रकार के எஸ்ரா நெகேமியா கெஞ்சினார். यशरा नेहेमिया उसके पास घुटने में रोने लगे। அடிமையாக்கப்பட்ட இடத்துல, गुलाम रहने के स्थान पर, பாவத்தின் நிலையின் உச்ச நிலையில पाप जब ऊंचे स्थान पर पहुंच गया, தானியேல் கூட அழுகிறார். दानियल भी रोने लगा। ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய கெஞ்சுதலையும் கர்த்தர் கேட்டு விடுதலை हर एक पवित्र लोगों की चिल्लाहट को प्रभु सुनता है। திரும்பவும் தன்னுடைய இடத்துக்கு வந்தார். उन्हें फिर से अपनी जगह पर लौटाया, மகிமையான இடங்களிலே வந்து அவர்களை பாதுகாத்தார். महिमा के स्थान पर ले आकर उन्हें बचाए रखा। யூதா சொல்லுகிறார், यहूदा कहता है, ஆண்டவரே என்னுடைய இந்த நீதியை என்னுடைய நீதியை எப்படி நான் சொல்ல முடியும்? वो कहता है कि मैं अपनी धार्मिकता को कैसे समझाकर ஒரு बताऊं। நிமிஷம் கேளுங்கயான்னு யோசேப்பு கெஞ்சுகிறார். एक क्षण मेरी बात को सुन लेकर के यूसुफ से प्रार्थना ஆனா की, யோசேப்பு எல்லாம் தெரியும் தெரியாதது போல இருந்தார். लेकिन यूसुफ सब जानते हुए भी अनजान बनकर நம்முடைய रहा। கர்த்தரும் அப்படித்தான், எல்லாம் தெரியும், हमारा प्रभु भी वैसे ही है, वो सब जानता है। தெரியாத போல உங்களுடைய குடும்பத்தில் वो இருக்கிறார். अनजान के समान हमारे परिवार நீங்கள் में रहता மட்டும் है। கெஞ்சினால் போதும், केवल आप उसके पास आंसू बहाएं तो தனியாய் काफी है। அழுது கெஞ்சினால் போதும், अकेले में आंसू बहाकर रोए तो काफी है। தடைகளை முறித்து போட்டு உங்களை விடுதலை ஆக்குவார். रुकावट को निकाल कर आपको छुटकारा देगा, மற்றவர்களுக்கு மத்தியில உன்னதமான நிலையில और வைப்பார். दूसरों के सामने आपको ऊंचे स्थान पर रखेगा। உங்களுடைய மன சஞ்சலத்தை கேட்டு விசாரிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. तुम्हारे मन की बातों को, दुख को निकाल कर तुम्हारी दुखों को दूर करने वाला वो यीशु मसीह है। எல்லாரும் அவரையே நோக்கி பார்ப்போமா? हम सब क्या उसी की ओर देखें? யார் அப்படி சொல்லல, என்னுடைய நீதியை யார் கேட்பா? कौन है कोई ऐसे कहता है कि मेरी धार्मिकता की बात को कौन सुनेगा? கர்த்தர் கேட்பார். प्रभु सुनेगा। கர்த்தாவே நன்றி हे சொல்லுகிறேன். प्रभु धन्यवाद कहता हूं। யாரெல்லாம் இப்படி மனஸ்தாபப்படுகிறார்கள், जो भी ऐसे मन तोड़कर रोते हैं, ஐயோ நான் இப்படி அகப்பட்டு கொண்டு என்று हे கெஞ்சுகிறார்கள். प्रभु मैं ऐसे फंस गया करके रोते हैं। யோசேப்பு விடுதலை ஆக்கினது போல, यूसुफ को जैसे आपने छुड़ाया है, அவர்களை மன்னித்து மறந்தது போல, उन्हें माफ कर क्षमा किया है। மனாசே எப்படி மன்னித்து விடுதலை ஆக்கினது போல, मनासे को जैसे आपने छुटकारा दिया இந்த है। வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் பாவத்திலும் அக்கிரமங்களிலிருந்து விடுவிக்கப்படட்டும். आपके पाप को, आपके नाम को भरोसा करने वाले भी हर एक अधर्म से छुटकारा இழந்து पाए। போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். जो भी खोया गया वो सारा आशीष उन्हें दोबारा लौटा கர்த்தருடைய जाए। நீதியை விளங்கப்படுங்க. प्रभु उनके पर धार्मिकता की बात को प्रकट आशीर्वदिंगे। कीजिए, आशीष இயேசு कीजिए। கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். यीशु के नाम से मांगते हैं पिता। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमीन।